அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு மார்ச் 2ஆம் தேதி முதல் நீட்சமடையக்கூடிய ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பு காரணமாக காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன, அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கிறாருங்க புதன். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதி 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கு வருவது பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாத ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட 10ஆம் இடத்தில் வலுவிழந்து நீட்சம் பெறுகிறாருங்க. இதுதான் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே அவர் நீட்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பாராத சில தடைகள் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படாமல் உணர்ச்சி பூர்வமாக செயல்படுவதால் சில சிக்கல்களில் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் சப்தம பார்வை சுகஸ்தானத்தில் அதீதமாக விழுகிறது. அர்த்தாஷ்டகஸ்தானம் வலுவிழந்த புதனின் பார்வையில் விழுவதால் சில எதிர்பாராத சுப நிகழ்வுகளிலும் தடையை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது என்பதை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. பொதுவாக புதனை பொறுத்த வரைக்கும் அறிவுக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் செயல்படுகிறார். சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கும் போது எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தையும் கணக்கச்சிதமாக விதமான தடையும் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். ஆனால் அதே சமயம் புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதற்கும் தேவையில்லாத சிரமங்களை சந்திப்பதற்கும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட கடினமாகவும் சிக்கலாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகுங்க. அதே சமயம் புதன் வலுவாக சிறப்பாக சஞ்சரிக்கும் போது திட்டமிட்டதை விட அனைத்து காரியங்களிலும் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும். ஆனால் தற்போது அவர் நீட்சம் பெறுகிறாருங்க. 2ஆம் தேதி முதல் நீட்சம் பெறுவதால் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. மீன ராசியில் அவர் நீட்சம் பெற்று சஞ்சரிப்பதால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில விஷயங்கள் உணர்வு பூர்வமாக எதிர்கொள்வதால் சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. எனவேதான் இந்த தருணத்தில் மிக அதீத கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. உதாரணமாக ஒரு நாட்டை ஆளக்கூடிய ராஜா தனது சாம்ராஜ்யத்தை மிகவும் வலுவானதாக மாற்ற வேண்டும், தனது மக்கள் சிரமமில்லாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய அந்த ராஜா நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை உளவு பார்ப்பதற்காண்டி சில ஒற்றர்களை நியமித்துள்ளனர். அந்த ஒற்றர்களில் ஒருவன் நமது நாட்டிற்கு புதிதாக ஒருவர் வந்திருக்கிறார். அவர் யாகங்களை வளர்க்கக்கூடியவர். யாகத்தை வளர்த்து இறைவனை தரிசிக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு 100க்கு மேல் அந்த யாகத்தை நடத்தியுள்ளார். அப்படிப்பட்டவர் நமது ராஜ்யத்தின் மலைக்கு அருகாமையில் வந்திருக்கிறார் என்று சொல்ல அவரை பார்த்தாக வேண்டும் என்று ராஜா அங்கு செல்கிறாருங்க. இந்த யாகத்தை நடத்தக்கூடிய நபர் 101வது முறையாக யாகத்தை இந்த இடத்தில் நடத்தினால் வெற்றி கிடைக்கும் என்று இங்கு தேடி வந்திருக்கிறார். அவரை பார்த்த ராஜா, எனது நாட்டில் அந்த யாகத்தை நடத்துங்க, இறைவனுடைய ஆசீர் கிடைத்தால் நிச்சயமாக எனது சாம்ராஜ்யமும் மிக பெரிய அளவுல வளர்ச்சி காணும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்கிறார். உடனே அந்த யாகத்தை நடத்தக்கூடிய முதியவரும் அறிவில் சிறந்தவராக இருந்தாலும் கூட 100 முறை தோல்வியை சந்தித்திருக்கிறார். இந்த முறை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் யாகத்தின் ஒவ்வொரு கட்டங்களையும் கவனத்துடன் செய்து கொண்டிருக்கிறாருங்க. கடைசி இறுதி கட்டம் வரை அனைத்து விஷயங்களையும் கவனத்துடன் செய்து முடிக்கிறார். இருந்தாலும் அந்த யாக வெற்றி பெறாமல் இறைவன் தோன்றாமல் அந்த யாகம் தோல்வி அடைகிறது. இதை கண்டு அவர் வருந்துகிறார். ஆனால் அந்த ராஜா, இதே யாகத்தை நான் ஒரு முறை முயற்சி செய்யவா என்று கேட்டுவிட்டு அந்த யாகத்திற்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் தன்னிடம் எடுத்து வைத்துக் கொண்டு அந்த யாகத்தை எப்படி செய்வது என்ற அனைத்து விதிகளையும் கேட்டுவிட்டு அந்த யாகத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த ராஜா செய்யக்கூடிய யாகமும் நிறைவு கட்டத்திற்கு வருகிறது. இந்த யாகத்தில் வெற்றி கிட்டுகிறது ராஜாவுக்கு. இறைவன் அங்கு தோன்றுகிறார். இறைவனிடம் ராஜா இந்த உலகமே சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார். இதில் என்னுடைய ராஜ்யமும் சிறந்து விளங்க வேண்டும் என்று கேட்க அதை அப்படியே வரமாக
அந்த ராஜாவிற்கு இறைவன் கொடுக்கிறார். இப்ப அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம், நான் முதல் முறை ஒரே ஒரு முறைதான் முயற்சி செய்தேன், இறைவன் தோன்றியிருக்கிறீர்கள், இவர் பல முறை முயற்சி செய்திருக்கிறார், ஏன் தோன்றவில்லை என்று கேட்க, இந்த யாகத்தை ஒரே முறை செய்தாலும் உன்னுடைய சிந்தனை செயல் அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்த யாகத்தை நடத்தினால், ஆனால் அவரோ அதிகார தோரணையில் இந்த யாகத்தில் அவர் செய்ய வேண்டிய பணிகளை மற்றவர்களை ஏவி அந்த பணியை செய்கிறார். அவருடைய கவனமானது அங்கு சிதறுகிறது. அதனால்தான் நான் தோன்றவில்லை. அவர் ஒரு முறை, 2 முறை, 100 முறை அல்ல, லட்சம் முறை செய்திருந்தாலும் நான் தோன்றியிருக்க மாட்டேன் என்று சொல்கிறாருங்க. இதே போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மளுடைய இலக்கு என்ன என்பதை நிர்ணயித்து அதை நோக்கி பயணிக்காமல் பல்வேறு தருணங்கள்ல கவன சிதறலால் பல்வேறு சிந்தனையும் எண்ண ஓட்டங்களும் நம்மளுடைய இலக்கை அடைய விடாமல் தடை செய்யக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக புதன் தற்போது நீச்சம் பெறுவதால் உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை தவறாக எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. எனவேதான் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில நிகழ்வுகள் சாதகமாக நடைபெறாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. எதற்கெடுத்தாலும் முன்கோபத்துடன் அனைத்தையும் அணுகுவதாலும் திட்டமிடாமல் சில பணிகளை மேற்கொள்வதாலும் சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க நீச்சம் பெறக்கூடிய புதன். மட்டுமல்லாது புதனுக்கு நட்பு கிரகமாக சூரியன், சுக்கிரன் போன்ற கிரக நிலைகள் இருக்கின்றன. சூரியனின் பார்வையில் புதன் சமகிரகமாக இருக்கிறார். புதனின் பார்வையில் செவ்வாய், குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரக நிலைகள் சமகிரகமாக இருந்தாலும் கூட செவ்வாய் மற்றும் குரு புதனை பகை கிரகமாக பார்க்கின்றனர். ஆனால் சனி நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. ராகு கேதுவின் பார்வையில் சமகிரகமாக இருக்கிறது. ஆனால் புதன் சந்திரன் ஒருவரை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார். ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார். எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக புதன் பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் நீச்சம் பெறுவதால் இந்த தருணத்துல எந்த பணியை மேற்கொண்டாலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமும் பொறுமையும் மிக அதீதமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வலுவாக சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் தற்போது அவர் வலுவிழந்து சஞ்சரிக்கிறாருங்க. இதிலும் குறிப்பாக தொழில் ஸ்தானத்தில் வலுவிழந்து சஞ்சரிக்கிறார். எனவே தொழில்துறை மற்றும் வியாபாரத்துறை, உத்தியோகம் இந்த பணிகள்ல அதீத கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது. உங்களுடைய சிறு கவன சிதறலும் அது தவறும் மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. உத்தியோக ரீதியாக நிரந்தர வேலையோ ஒப்பந்த வேலையோ சொற்ப சம்பளத்திற்காக பணியாற்றியிருந்தாலும் கூட அதிலும் சில மறைமுகமான சூழ்ச்சிகளையும் சிரமங்களையும் இந்த தருணத்தில் நீச்சம் பெறக்கூடிய புதனால் அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதீத கவனமும் விழிப்புணர்வும் உத்தியோக ரீதியான பணிகள்ல மிகவும் அதீதமாக தேவைப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் நிதி நிறுவனங்களிடமும் பங்குதாரர்களிடமும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. திட்டத்தை செயல்படுத்துவதில் ஒரு மந்தமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் கர்மஸ்தானமும் வலுவிழந்து காணப்படுகிறது. எனவே குடும்பத்தில் சில ஆரோக்கிய தொல்லைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சுகஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்ப்பதால் மேற்கொள்ளக்கூடிய சுப நிகழ்வுகள்ல தடைகள் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. நல்ல வரன் கிடைத்தாலும் அந்த வரனை தக்க வைத்துக் கொள்ள இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். இதுபோன்று எதிர்பாராத சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை புதன் உறுதிப்படுத்துகிறார். அதிலும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம். இந்த தருணத்தில் காதலன் காதலிகளுக்கிடையே தேவையில்லாத மனக்கசப்பும் உணர்ச்சி வசப்படுதலால் காதல் முறிவை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக இருக்கிறது. எனவே எந்த பணியாக இருந்தாலும் விட்டு கொடுத்து சென்றால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இலக்கை தக்க வைத்துக் கொள்ள முடியும். நண்பர்கள் கூட பகைவர்களாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்க. மறைமுகமாக உங்களுக்கு சூழ்ச்சியும் தந்திரமும் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே நெருங்கிய நண்பராக இருந்தாலும் கூட சற்று கவனத்துடன் அவரை அணுக வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சொந்தமாக வாங்க முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள்லையும் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் இந்த தருணத்தில்
அஷ்டமஸ்தானத்தில் வலுவாக சென்றிருக்கிறாருங்க. அவரும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருக்கிறார். எனவே கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கம் நிச்சயமாக இருக்குங்க. அவற்றை தவிர்க்க முடியாது. ஆனால் இந்த தருணத்தில் கலைத்துறை அரசியல் சார்ந்த பணிகள்ல மிக முக்கியமாக மூன்றாம் நபர் தலையீட்டை தவிர்க்க வேண்டுங்க. மூன்றாம் நபர் தலையீட்டின் காரணமாக உங்களுடன் இருக்கக்கூடிய பிரச்சனை மேலும் அதிகமாகுமே தவிர அவை தீர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் நிச்சயமாக அவற்றை தவிர்க்க முடியும். அது மட்டுமல்லாது உங்களுடைய புதிய யூகங்கள்ல சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமான தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் புதன் நீச்சமடைந்திருப்பதால் கவன சிதறல் அதீதமாக ஏற்படுங்க. அந்த கவன சிதறல் மதிப்பெண் சிதறலாக மாறிவிடும். எனவே பெற்றோர்கள் மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். அது மட்டுமல்லாது விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் புதனுக்கு சமகிரகமாக இருந்தாலும் செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பூர்வீக சொத்துக்கள், பாக பிரிவினை உள்ளிட்ட பல சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. கால்நடை வளர்ப்பிலும் விரயம் அதீதமாக ஏற்படலாம். எனவே மிகுந்த கவனமும் விழிப்புணர்வும் இந்த தருணத்தில் நிச்சயமாக தேவைப்படுகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். இயன்றவரை மற்றவர்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்காக உங்களால் இயன்ற உதவியை செய்தால் நிச்சயமாக அவை பல சிரமங்களை விலக்கி உங்களுடைய வாழ்வை ஒளிமிகுந்ததாக மாற்றிக்கொள்வதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.